ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சபியமா இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய அஸ்திபாரங்கள், நாம் தேவனுக்காக கட்டிடங்களாய் எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் தேவனுக்காக எழுப்பப்பட்ட கட்டிடம், தேவனுடைய அஸ்திபாரம், தேவனுடைய பிள்ளைகளிட ஸ்தானத்தை பிசாசு நமக்குள்ள குலைத்து போடுவதற்கு சாந்த குணம் இல்லாதபடி, நல்ல கவனிங்க, சாந்த குணம் இல்லாதபடி, அதுதான் ஆவியானவர் பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார். So now when you want to meet Jesus Christ in his second coming or secret coming, you have to be a patient person. நீ சாந்த குணம் உள்ள மனிதராக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், வைராக்கியமாக ஜீவிக்கிறோன்றோம். மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம போடுற பம்மத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஐயோ இவங்களை போல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களை பற்றி கேட்கணுன்னா ஊரில் கேட்டால் சிட்டாவாது. ஊரில் நீங்கள் யார் தெரியுமா? சாந்த சொரூபி. ஆனால் உங்களை வீட்டில் கேட்டால், இப்போ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால், அல்லது உங்கள் மனைவிகிட்ட கேட்டால், உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டால், உங்கள் மகள்கிட்டையோ கேட்டால், அவங்க உங்களை கழுவாமலே கழுவி ஊற்றுவாங்க. அவங்கள தெறிக்க விடுவாங்க. சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவா, ஐயோ அது பெரிய டென்ஷன் பார்ட்டி, நல்லா தான் ஜோம் பண்ணோம், ஆனால் கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிற்க முடியாத மனுஷன். அதை தான் பிள்ளை கிரகம் ஒரு தடவை சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். அவர் சொன்னார், அவருடைய அறையில் ஜெபிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டார். ஒரு பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறார். அன்றைக்கி ஏதோ முக்கியமான காரியம், அதற்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுக்கிறார். அப்படியே ஊற்றிட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டார். ஹாவஸ் கணக்கில் ஜெபம் பண்ணியிருக்காரு. பல மணி நேரம். அப்படி வெளில வரார். அந்த ரூம் விட்டு வெளில வரும்போது அப்படி தேவ பிரசன்னம், தேவ மகிமை, அப்படிதான் வராரு. அப்போ அவங்க மனைவி ஒரு காஃபி கொண்டு வராங்க. அவர் டயர்டாக இருப்பார். அவங்களுக்கு தெரியும், மனைவி தெரியும்ல, எல்லா மனைவியும் நான் சொல்ல, சில மனைவிக்கு தெரியும். அவங்க காஃபி கொண்டு வந்து கொடுத்தோடனே இவர் வாங்குறாரு. அவங்க ஏதோ ஒரு சொல்கிறாங்க, ஏதோ சம் ப்ராப்ளம், அதை வீட்டுக்கார்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் காத்திருந்தோம், இப்போ தான் வந்திருக்கீங்க, அந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை. உடனே அவர் முகம் மாறுது, முகநாடி மாறுது, போட்டு வெளுக்கிறார், பேசுகிறார், இது எப்படி அது எப்படின்னு பேசுகிறார். அவர் பேசிச்சு முடித்ததுக்கப்புறம் போய் அவர் தான் அறையில் சும்மா சாதாரணமாக போய் உட்காந்துருக்காரு. அப்போ ஆவியானவர் இடைப்பட்டிருக்கார். கிரகம், நீ ஜெபம் பண்ணல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஆமாம் ஆண்டவரே, நல்ல ஜெபம் பண்ணல, நீ நல்ல ஜெபம் பண்ணப்பா, ஆனால் வெளியில் வந்த உடனே உன் பொற்பாத்திரத்தை போட்டு உடச்சிட்டல, அவர் அதிர்ந்து போனா, நீ கோவப்பட்டது ஏன்? அதை சாந்தமாக டீல் பண்ணிடு. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தேர்ந்தெடுக்க கடவுள்.
ஏன்னா இயேசு சீக்கிரம் வர்றாரு. பிள்ளைகருக்காக வந்தாலும், வேறு எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும், சாந்த குணம் இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அவன் மேலே தேவன் கோபப்படுவார். அப்போ இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த காரியத்தில் சாந்தம் இல்லாமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு யார் டென்ஷன் ஆகிறது? சில நேரத்தில் நீங்கள் ஜோம் பண்ணிட்டே இருப்பீங்க, கதவை தட்டி, ஏங்க நீங்கள் பாட்டு வந்து உட்காந்துட்டீங்க, அங்கே பாருங்கள் இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, எப்படிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை உசுப்பேற்றுவாங்க. உடனே நீங்கள் ஏஞ்சி வந்து அங்கே ஒரு தாண்டவம் ஆடிட்டு, நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு அது இல்லையா இது இல்லையா இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு திட்டிவிட்டு மறுபடியும் போய் அங்கேயே உட்காருவோம். பாவியாரோ சிரிப்பார், ஏண்டா தேவ சமூகத்தில் உட்காந்துருக்க, அந்த கனி கூட உங்ககிட்ட இல்லையாடா. இப்படி நம்ம இடத்துல ஆவியானவர் பல நேரத்தில் இடைப்பட்டு தான் நம்மளை உருவாக்கி வருகிறார். அவர் நம்ம ஷேப் பண்ணுகிறார், நம்மளை சரி பண்ணுகிறார். ஏன்னா அவர் வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள சாந்த குணம் அவசியம். அப்போ கோவப்படக்கூடாதா பாஸ்டர்? எவனோ என்னென்னமோ தீமை செய்கிறான், நாங்கள் கோவப்படக்கூடாதா? அதில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏப்பா நீ கோவப்படாத, உன்னை தீமை செய்கிறவர்களுக்கு அவளை ஆசீர்வதி, ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபியாதிருங்க. டோன்ட் காஸ் தான், அவளை சபிக்காதப்பா, ஏன்னா நான் சீக்கிரம் வரேன்ல, நான் பார்த்துக்குவேன். சீசனில் ஏசுகிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசுவே ஒரு மனுஷனை நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? ரொம்ப ஞானமாக, நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு ரொம்ப அதிமேதாவி. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நான் ஒரு மனிதனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன்? அவர் அடி பார்க்குறாரு, தான் சீசனில் பார்க்குறாரு, ஏண்டா இவ்வளோ நாள் என் கூட இருக்கீங்க, இதை கூட புரிஞ்சிக்கலையா நீங்கள்? சரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 7-70 தூரம் மன்னிச்சிருங்களேன். நம்ம நினைக்கிறோம் அவங்க மீனவர்கள் தானே, கணக்கு தெரியாதுன்னு. ஆனால் கணக்கில் புலி மத்தையும் டேக்ஸ் கலெக்டர், இது 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 கூட்டினா அது வரும், அது இது கூட்டினா இது வரும், இதெல்லாம் கூட்டி பார்த்தா இவ்வளோ வரும்னு சொல்லி டக்குன்னு கணக்கு சொல்கிறார். அவர் உடனே என்ன சொன்னார், பேதர புரியலையா உனக்கு? பேதர் கேட்குற, என்னப்பா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லு. 7-70 முறை அப்படின்னா 7 to the power of 70, அதாவது 7-70 முறை அதுக்கு பவர் இருக்கும். எப்படின்னா 7 into 7 into 7 into 7 into 7 70 முறை போடு, அந்த கூட்டுத்தொகை வரும்ல, அந்த கூட்டுத்தொகையை கணக்கு பண்ணிப்பார். நானும் ஆர்வமாக ஏன் கால்குலேட்டர் எடுத்து இந்த வசனத்தை படித்த ஆரம்பத்தில் பல வருஷமாச்சு, அந்த டைமில் ஆவியானவர் பேசும்போது கணக்கு பண்ணி தான் பார்த்துருவோமே. அவர் சொல்கிறார் 7-70 முறைன்னு, என்ன தான் வருதுன்னு பார்ப்போமே. அப்போ இத்தனை முறையாக ஒரு மனுஷனை மன்னிக்கணும், சரி நம்ம மன்னிப்போம் அப்படின்னு கால்குலேட்டர் எடுத்து போட்டால் அதில் என்ன தெரியுமா வந்துச்சு? இன்ஃபினிட்டி, கணக்கில் அடங்காத. அது அந்த கால்குலேட்டர் ஸ்க்ரீன்லேயே வரல. அப்போ அது சொல்லுது, கணக்கில் அடங்காத நேரம் நீ ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும். அவனை ஆசீர்வதிக்கணும். உனக்கு அவனை ஆசீர்வதிக்க முடியலன்னா சாபம் மட்டும் விட்டுறாதப்பா, ஏன்னா நான் வர்றேன், நான் பார்த்துக்குவேன். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பிலிப்பியர் 4:6. நீங்கள் அதை வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்கோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு தெரியப்படுத்துகிறோமா? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா? நம்ம யாருக்கு தெரியப்படுத்துவோம்? அந்த ஊழியக்காரர் இப்படி விழுந்துட்டார் தெரியுமா, அந்த ஊழியக்காரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, அந்த விசுவாசி அதான் நான் போய் சொன்னேன்ல, சிக்குன்னு போச்சு ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி
குறைபாடுகளாகவே பேசிட்டு வரோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா நீங்கள் அதை பேசாதீங்க. ஏன் நீங்கள் அவன் பாவத்தை செய்கிறான், அவன் பாவத்தை செய்கிறான்னு விட்டு போங்க. எல்லாவற்றையும் தேவனோடு கூட, அதாவது தேவனிடத்தில் ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவன். இந்த தேவ கிருபையில் அப்படி நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த ஜெபத்தை கேட்பாராம். எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன், நான் அப்போ வால்பாறையில் ஊழியத்தில் இருக்கேன். அப்போ நான் வால்பாறையிலேருந்து வந்துட்டு திரும்ப வால்பாறைக்கு ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ நான் போகும்போது ஒரே கரைச்சல்னா அங்கே ஒரே விவாதம், ஒரே பேச்சு. என்னடா ஏதுடா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரேன்னா, அங்கே இருக்கிற ஜனங்க நான் கண்டிப்பாக திட்டுவேன்னு தெரியும், சொல்லலை. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இல்லையா ஒன்றும் இல்லை. அது இங்கே ஒரு பாஸ்ட், அந்த பாஸ்ட், இந்த பாஸ்ட்டுன்னு இப்படி பம்மாத்து போடுறேன்னு தவிர சொல்ல எவ்வளோ. சரி, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவர் இந்த பிரச்சனை என்னன்னு தெரில, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு கிளியரான ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. கேட்குறது ஜெபத்துக்கு தானே கேட்பேன், நான் என்ன மற்றவர்களை தூஷிக்கவா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு சாயந்தரம்னு சொல்ல முடியாது, ஒரு ராத்திரி. அப்போ தான் என் ஊழியம் முடிஞ்சு உடனே பஸ் எடுத்து நான் வர வேண்டிய இடத்துக்கு வரணும். அப்போ நான் வர வேண்டிய இடம் விடிய ஆயிரும் நான் சேர்றதுக்கு. நான் இப்போ ஏறி உட்காந்துட்டேன், பஸ் வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் அங்கே சொல்லுவாங்க, பொதுவாக எஸ்டேட்டில் ஒரு பில்டிங் இருக்கும், சின்னதாக கட்டியிருப்பாங்க, அது நாடக கொட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கட்டடத்துக்கு பேர் நாடக கொட்டா. அங்கே தான் எதாவது ஃபங்க்ஷன் நடக்குன்னா நடத்துவாங்க. நாடகம் போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுலாம் நடக்கும். சில நேரத்தில் பெரிய கூட்டம் நடத்தணும் எஸ்டேட்டுக்குள்ளேனா, அது அந்த ஊரில் பெரிய தலைக்கிட்டனா பர்மிஷன் வாங்கி அதில் நடத்துவாங்க. அப்படின்லாம் அங்கே அறைகள் இருக்கும், அந்த ஹாலில் நடத்துவாங்க. அப்போ நான் பார்க்குறேன், அந்த நாடக கொட்டாயில் உள்ள ஒரு தேவ மனுஷனுடைய பேரை போட்டு போஸ்டர் ஒட்டா இருக்குது. அப்போ ஜனங்க சொன்னாங்க, ஒரு தேவ மனுஷன் அந்த ஊழியத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, நடத்தக்கூடாது, போயான்ட்டாங்க, எங்களுக்கெல்லாம் வருத்தம் அப்படின்னு ஒரு அம்மா அரசல் புருஷலாக சொல்லிச்சு. அப்போ நான் பார்த்தேன் அவருடைய ஃபோட்டோ. சரி, இந்த கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்திருந்தேன், அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுக்கலாம், சரி விடுங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். மதுரைக்கு வந்தால், மதுரையில் நாங்கள் எப்போதுமே வீக்கெண்டு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, பைபிள் காலேஜ்லேருந்து ஒரு சர்ச்சுக்கு வீக்கெண்ட் அனுப்பிவிடுவாங்க. நாங்கள் போகிறோம். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஃப்ளாஷ் நியூஸ் தெரியுமா தம்பி உங்களுக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன பாஸ்டர் தெரில எனக்கு, நான் வேலை விஷயமா எனக்கு ஒரு ஊழியத்துக்கு நிமித்தம் நான் வால்பாறை போயிட்டு வந்தேன், அதனால் எனக்கு தெரில பாஸ்டர். ஐயா நடந்ததே வால்பாறையில் தான், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷனுடைய பேரை சொல்லி அவர் பின்மாற்றம் தெரியுமா, ஐயோ அந்த மனுஷன் இந்த பாவத்தில் விழுந்துட்டா, கை களமாக பிடிச்சிட்டாங்க, அவரை ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு வால்பாறைக்கு, அங்கே கேன்சல் பண்ணி அவரை அனுப்பிட்டாங்க. அவமானம், மதுரைக்காரருக்கு தான் அவமானம். மதுரை தானே அவர் ஊர், மதுரைக்காரருக்கு தான் அவமானம். அப்புறம் இங்கே எல்லாம் ஏஜில் கூப்பிட்டு இனி அவரை மேடையில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவருடைய ஊழியத்தை நான் பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். பாண்டிச்சேரியில் நடக்கிறதும் போது ஆரம்ப நாட்களில் 95 அவர் பேசுறதெல்லாம் நான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன். அப்போ என்னடா இந்த தேவ மனுஷன் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் நான் திரும்ப அவரை பார்க்கும்போது அபிஷேகத்தில் தான் பார்க்கணும், சும்மா அபிஷேகம் இல்லாமல் நான் பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஒரு அற்புதம் செய்ய சொல்லி ஜெபத்தை முடித்தேன். அப்போ அடிக்கடி நான் அவர் நினைப்போகிறோம், ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். 2 வருடம் ஓடிச்சு. இது நடக்கிறது 1ஆம் ஆண்டு.
ஒரு 2-3 வருடங்கள் கழித்து எங்களுக்கு நாங்கள் கிராஜுவேஷன் போனோம். அதுக்கு முன்னாடி ஜான் மூன் அப்படின்னு ஒரு தெய்வ மனுஷன், அவர் வந்து அந்த தமுக்க மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ இவங்க இருந்தால் தான் அங்கே பல அற்புதங்களை பார்க்க முடியும். அவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எங்ககிட்ட பியோகம்பஸ் கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அங்கே போயிருக்கோம். அப்போ அந்த ஆயத்த ஜெபம், அதாவது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஆயத்த ஜெபம் நடத்துகிறாங்க. மதுரில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க ஆயத்த ஜெபத்துக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐயோ அவ்வளோ க்ரௌடு தமிழகத்தில் வந்திருக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரராக பேர் சொல்கிறாங்க, இன்னார் வந்து ஜெபிப்பார். எல்லாருக்கும் 10 நிமிஷம் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்கல. 10 நிமிஷத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க அந்த கூட்டத்துக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டு. அப்போ இந்த தெய்வ மனுஷன் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எங்கே பின்னாடி இருக்கோம், அவரெல்லாம் முன்னாடி இருக்கார். மேடையில் கிடையாது, கீழே ஒரு பெரிய டேபிள் போட்டு அங்கே தான் நின்று ஜெபம் நடக்குது. நம்ம பின்னாடி நின்று ஏக்கி பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது தெரியும். அப்போ அந்த தெய்வ மனுஷனுடைய பேரை சொல்கிறாங்க. நான் நினச்சேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? நமக்கு அப்படி தான் வாஞ்சா இருக்குது. ஜெபத்தை கேட்டாரா? அவரை திரும்ப எழுப்பிட்டாரா? என்ன ஆண்டவரே நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். அவர் பேரை சொன்னாங்கள்ல, சொன்ன மாத்திரத்தில் ஒரு மகிமையின் மேகம் அப்படியே அந்த கிரவுண்டில் இறங்குது. மிரண்டோம். ஒரு பின்னு போட்டால் சத்தம் கேட்கும். அவ்வளோ கூட்டத்தில் ஆவியானவர் பயங்கர ஃப்ளோ வந்தார், மைக்கை பிடிச்சாரு. 10 நிமிஷம் அந்த அக்கினியாக தான் அப்படி ஒரு அக்கினியான ஒரு ஜெபம். ஜனங்க ஆட்பறிக்கிறாங்க, துள்ளுறாங்க, கையை வைத்து காலை வைத்துலாம் கிடையாது, எல்லாம் கர்த்தரை துதிச்சு ஆர்ப்பரித்து ஆமேன் ஆண்டவரே ஆமேன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் தான். 10 நிமிஷம் கரெக்டாக டக்குன்னு முடிச்சு கையில் கொடுத்து போயிட்டு அப்புறம் அடுத்த ஆள் வந்து ஜெபம் பண்ணார். அது ஒன்றும் சூரமாக இல்லை, ஆனால் இவர் வந்து நல்லா ஜெபம் பண்ணார். அப்போ நான் அங்கே நன்றி சொல்லலை, அங்கே நன்றி சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு காலேஜுக்கு வந்து என் ரூமில் முழங்கால் பண்ணிட்டு என் ஜெபத்தை கேட்டீங்கப்பா. அந்த தெய்வ மனுஷன் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஏன் ஜெபத்தை கேட்டீங்க. அவருக்கு விரோதமாக நிறைய பேர் இருந்தாங்க, அவர்களும் பேசினவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இவர் ஜெபிக்கிற ஜெபத்தை அவங்க கேட்டிருப்பாங்கல்ல, ஆவியானவர் கிரீசி அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. இதுதாங்க கர்த்தர், இதுதான் கர்த்தர், இதுதான் நம்ம இடத்துல இருக்கிற ஆண்டவர். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறத இப்படி தான் பார்க்கணும். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினா அவர் கேட்பாராம். இப்போ அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளணும். அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய அந்த போராட்டங்கள், அந்த நெருக்கடியில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் உங்கள் சிந்தனையில் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுகிறார். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான். அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான். துருபதேசி இருப்பாங்க, அதாவது கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், அந்த கிறிஸ்துக்களின் ஆவி, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம இனம் கண்டுபிடிச்சி ஆண்டவரை எழுப்புதலுக்கு இவெல்லாம் தடையாக இருக்கான், அவனெல்லாம் அகற்றி போடுங்க அப்படின்னு ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். நம்ம யாருக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் நமக்கு உட்காந்து நமக்கு லெசன் எடுப்பார், கிளியராக சொல்லி தருவார். நம்ம அப்படி ஜெபிக்கணும். சில தேவ மனிதர்கள் விழிச்சு வரும்போது நல்ல ஊழியத்தில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு வெளிச்சன்னு கேள்விப்படும். சந்தோஷப்படக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது.
அவனா எனக்கு தெரியும்ல, அந்த ஆள் தானே. அவன் எனக்கு அப்போவே தெரியும். ஏன்னா என் கூட பைபிள் காலேஜில் படித்த எனக்கு என் கூட படித்த ஒரு சகோதரர், அவருக்கு இருதயத்தில் ஓட்டை. பல இடத்துக்கு போயிருக்காங்க டாக்டர்கிட்ட. அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும், ஸோ உடனேலாம் கிடைக்காது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான். அந்த 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 மகனை இந்த குறிப்பிட்ட தேவ மனுஷன் தான் கொண்டு வந்திருக்கான். அவர் சொன்னாராம், ஏம்மா ஆண்டவரை நம்புறீங்களாம்மா? ஆமாம். அப்போ என் வீட்டில் ஒரு 10 நாள் விட்டு போங்க. அவங்க யோசிச்சுருக்காங்க, ஓட்டையா, சாப்பிட மாட்டாயா, தண்ணி குடிக்க மாட்டாயா. ஏம்மா நீ ஆண்டவர் நம்புறல்லம்மா? ஆமாம் ஐயா. விட்டுட்டு போயிரு, 10 நாள் கழிச்சு வா, அவன் பிள்ளையை கூப்பிட்டு போ. அதே தேவ மனுஷன்தான். இப்போ சொன்னார், இந்த இந்த தம்பி சொன்னார், அவர் வருவார், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சரி அப்படின்ட்டு எப்பயாவது ஒரு நேரம் ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஒரு 10 நாள் கழிச்சது அவங்க அப்பா அம்மா ஆர்வத்தோடு வராங்க. பிள்ளை சாப்பிட்டானா, தண்ணி குடிச்சானா, அவனுக்கு விற்குமே, அவனுக்கு அப்படி இருக்குமே அப்படின்னு வந்து அப்படியே பரிதாபமாக பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், வாங்கம்மா வாங்கப்பா, சிரிச்சுட்டே பேசுகிறான். என்னடா? அப்போ ஐயா கிட்ட கேளுங்க அப்படின்னு. உடனே அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டோடனே அவர் சொன்னார், நீ விட்டல்லம்மா, அடுத்த நாளே சுகமாயிடுச்சு. அவன் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்த்துமேன்னு இங்கே உட்கார வச்சுருந்தேன். அவன் நல்லா வளர்ந்துட்டான். இப்போ என்ன பண்ணுங்க, அவனை என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். ஐயா அவர் வந்து வேலைக்கெல்லாம் கிடையாது ஐயா, ஊழியத்துக்கு தான் ஐயா நாங்கள் நியமிச்சிருக்கோம். நியமிச்சிருக்கீங்களே, கொண்டு போய் ஊழியத்தில் பைபிள் காலேஜில் விடுங்க, கர்த்தரவர் எடுத்து பயன்படுத்தும். இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டில் ஏஜி ஸ்தாபனத்தில் ப்ரெஸ்பைட்டர் அப்படின்ற பதவியில் இருக்கிறார். அதுக்கு மேலேயும் சில பதவி வைக்கிறார். அப்போ தேவன் ஒரு மனுஷனை கொடுத்து ஒரு திட்டம் வச்சுருக்காருன்னா அதை நடத்துவார். நம்ம இருதயத்தை அவர் சமாதானத்தில் நிரப்பு, சிந்தனையை சமாதானத்தில் நிரப்பு. நம்ம தான் குழப்பிடுவோம். ஒரு பலவீனமா, ஐயோ என்ன ஆண்டவரே பலவீனம் வந்துடுச்சு, சாசன் போராடுறான், அமுக்குறான், இருக்கிறான், பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லி, ஏன்டா புலம்புற, நான் உன் கூட தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், விடு, அது சரியாயிடும். அப்போ ஒரு நாள் 2 நாள் எல்லாம் கிளியர் பண்ணி ஆண்டவர் நம்மளை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்ப்போமா அவரை? மருந்து போட்டேன், மாத்திரை போட்டேன், ஐயோ சுகமாயிடுச்சு. அந்த மாத்திரை அப்படியே கேட்குதுங்க. என்ன மாத்திரை கேட்டுச்சு? இயேசுவின் ரத்தம் தான் உன்னை சுகமாகிடுச்சு, அதை மறந்துடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உங்கள் சாந்த குணம். அப்புறம் எல்லாவற்றையும் விண்ணப்பத்திலையும் ஜெபத்திலையும் தேவனை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் ஆள கிடந்தது. இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவர் மறுரூபமாக்குகிறார். அப்போ அந்த மறுரூபத்துக்குள்ளே வந்துருங்க. உங்களை கர்த்தர் பயன்படுத்துறதை மட்டும் பாருங்கள். நீங்கள் கரங்களை நீட்டினா அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசினா அற்புதம் நடக்கும். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. புருஷங்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ பிள்ளைங்களையோ சபிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. என் பேச்சு கேட்கல, நீ விளங்க மாட்டேன், நீ வீணாக போயிடுவ. சில சொல்ல, நீ சைத்தானுடைய பிள்ளை, அப்புறம் நீ ஏன் பார்த்த? நீ ஆண்டோடைய பிள்ளை. அறிக்கையிடுங்க, மாற்றி அறிக்கையிடுங்க. நீ தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை, நீ தேவன் கொடுத்த வரப்பிரசாதம். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அவன் என்ன காரியம் செய்யட்டும், நீங்கள் அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது இப்படி தான். முடிவில் பாருங்கள், கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதை பார்ப்பீங்க. அதனால் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க, சோமுனவும் கர்த்தர் கிரீஸ். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் அவர்களை நிரப்பட்டும். நீங்கள் அந்த வசனத்துடைய முடிவில் பிரதர் சொல்லிக்கோங்க, இருதயத்தையும் சிந்தனையும் ஆளுகை செய்யட்டும்.
சாந்த குணத்தை தாங்க. அவங்க அறியாமையில் ஜெபிக்கக்கூடாது. நல்ல தேவ சமாதானத்தை அறிந்தவர்களாய் ஜெபிக்க ஆவியானவரை நடக்கிற செய்யுங்க. அந்த கிருபையை நாங்கள் பார்க்கணும், அந்த கிருபையை நாங்கள் கேட்கணும். இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு சாட்சி அறிவிக்கணும். இந்த செய்தியை கேட்டு அவங்க சாட்சியை அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. கிருபையும் பிரசன்னமும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. ஒருவேளை இது உங்களுடைய இருதயத்தை மாற்றியிருந்தால், தொற்றிருந்தால், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் நண்பர், நீங்கள் ரொம்ப அறிமுகமான ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேண்டாம், நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம். அவங்கள இந்த செய்தியை பார்க்க சொல்லுங்கள். ஒருவேளை இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவங்க இருதயத்தில் கர்த்தர் பேசி சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். நீங்கள் சொல்லாதீங்க, இந்த செய்தியை கேட்டு பாருங்கன்னுங்க. அவங்க ஆசீர்வாத நம்ம உதவி செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.